அன்பு நண்பர்களே, உலகத் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடத்தின் நூல் மதிப்புரை நேரம். நூல் மதிப்புரை வழங்குவதற்காக டாக்டர் கார்மிகிலோன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இன்று அவர் மதிப்புரை செய்ய எடுத்துக்கொண்டிருக்கும் நூல் வேலு நாச்சியார் காவியம். காவிய புலவர் புதுகை வெற்றிவேலன் ஐயா அவர்கள் எழுதிய வேலு நாச்சியார் காவியத்தை உங்களுக்காக மதிப்புரை செய்ய வருகை தந்திருக்கின்றார்கள். கார்மிகிலோன் அவர்களை வருக, உங்கள் மதிப்புரையை தருக. உலகத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இந்த நல்ல வாய்ப்பினை தந்த அன்புலக சக்கரவர்த்திக்கு நன்றி. நான் புத்தகங்களை வெகு ஆர்வமாக வாசிப்பேன். இளம் பிராயம் தொட்டே வாசிப்பதில் தீவிர ஆர்வம் கொண்டவன் நான். எத்தனையோ புத்தகங்கள் படித்திருக்கின்றேன். சில புத்தகங்கள் நம்முள் ஏற்படுத்திய தாக்கம் என்றென்றும் நிலைத்திருக்கும்படியாக இருக்கும். நான் வியந்து நிற்பேன், எப்படி இவர்களெல்லாம் இப்படி எழுதுகின்றார்கள், எத்தகைய மொழி ஆளுமை கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் வியந்ததுண்டு. அந்த வகையிலே சமீபத்திலே நான் ஒரு புத்தகம் படித்தேன். புத்தகம் என்று சொல்லக்கூடாது, காவியம், அப்படித்தான் சொல்ல வேண்டும். அதுதான் சரியான சொல்லாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும். ஒரு மாபெரும் காவியம் படித்தேன். ஐம்பெரும் காவியங்கள் என்று சொல்வார்கள், சிலப்பதிகாரம், சிந்தாமணி என்றெல்லாம். ஐவரால் எழுதப்பட்டவை. ஒவ்வொரு காவியமும் ஒவ்வொருவரால் எழுதப்பட்டவை. ஆனால் ஒரு மாமனிதரே பல காவியங்கள் படைத்திருக்கின்றார் என்று நான் அறிந்தபோது வியப்பின் உச்சிக்கே சென்றேன். ஒரு காவியம் கிடைத்தது எனக்கு. அந்த காவிய புலவர் அவர்கள் எழுதிய ஒரே ஒரு காவியம் படிக்கின்ற பாக்கியம் கிடைத்தது எனக்கு. ஏனைய காவியங்களை ஐயா அவர்களிடமிருந்து நான் பெறப்போகின்றேன், அது வேறு விஷயம். அந்த காவியம் நம்முள் ஏற்படுத்திய தாக்கம் எத்தகையது, அவருடைய ஆளுமை தன்மை எப்படி அளப்பரிய விசும்பு போல் விருந்திருக்கிறது என்று வியப்பின் உச்சிக்கு சென்ற நான் இந்த நூலை அவசியம் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதைப் போல் நான் படித்து அறிந்து மகிழ்ந்து திளைத்த இந்த காவியத்தை உங்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டேன். வேலு நாச்சியார் காவியம். வீர தமிழ் மங்கை இந்த தேசத்தின் விடுதலை போராட்டத்திற்கு நாம் எத்தனையோ பெருமக்களை சர்வ பருத்தியாகம் செய்த தியாகிகளை பற்றி சொல்கிறோம், மகாராஜாக்களை பற்றி சொல்கிறோம், சாதாரணமானவர்களை பற்றி சொல்கிறோம், ஜான்சி ராணியை பற்றி படித்திருக்கின்றோம், பள்ளி பருவத்திலேயே படித்திருக்கின்றோம். ஜான்சி ராணிக்கு கிட்டத்தட்ட 3/4 நூற்றாண்டுக்கு முன்னதாகவே இருந்த தமிழ் மங்கை, வீர மங்கை வேலு நாச்சியார் பற்றி இந்திய அளவிலே விடுங்கள், தமிழக அளவிலே எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தகைய மரக்குல பெண்மணி, சர்வ வல்லமை படைத்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்டு வென்று காட்டி உள்ளாள் என்பது எத்தகைய வரலாற்று பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை ஒரு மாபெரும் புலவர் கவிதை நடையிலே எழுதி கவின்மிகு வரிகளால் நம்மை அடிமைப்படுத்தி உள்ளார் என்றால் அந்த புத்தகத்தின் சிறப்பினை எப்படி சொல்வது? ஒவ்வொரு வரியாக படித்து படித்து நான் மகிழ்ந்தேன். எப்படி இவருக்கு தமிழ் கைகட்டி சேவகம் செய்கிறது என்று வியந்தேன். பெரியோர்கள் சொல்வார்கள், யோகக்கவிஞன் பாரதி பேனாவையும் பேப்பரையும் எடுத்து விட்டான் என்றால் வார்த்தைகள் வரிசை கட்டி நிற்கும், என்னை எடுத்துக்கொள், என்னை எடுத்துக்கொள் என்று. அப்படி இந்த காவிய புலவர் புதுகை வெற்றிவேலன் ஐயா அவர்களுக்கும் வார்த்தைகள் வசப்பட்டு நிற்கின்றன. இவர் யோசிக்கவே இல்லை. ஏனென்றால் நன்றாக வாசிப்பவர்களுக்கு தெரியும். சில கவிதைகளை படிக்கும்போது ஏன் இப்படி வார்த்தைகளை தேடி தேடி இவர் கஷ்டப்பட்டு போட்டுள்ளார் என்று அந்த நடை அப்படி நெருடலை ஏற்படுத்தும். சிலருடைய காவியங்களை படிக்கும்போது ஆஹா
இவர் கை எப்படி சிந்தனை ஓட்டத்தை எதிர்கொண்டு தடையின்றி எழுதியது என்று வியந்து நிற்போம். அப்படி ஒரு ஆவேசமான எழுத்து நடை, கொட்டுகின்ற பேரறிவி வார்த்தைகளில் வந்து நின்றதைப் போல் அந்த மொழி ஆளுமை, அவர் எழுதியுள்ள வேகம், அது மனதில் ஏற்படுத்துகின்ற தாக்கம், வாசிக்கும் போது நம் உள்ளம் அடைகின்ற அந்த பெருமகிழ்ச்சி, அவைகளையெல்லாம் அன்பு நண்பர்களே, நான் சொல்வதை காட்டிலும் இந்த காப்பியத்தை நீங்கள் வாங்கி ஊன்றி படித்து மகிழ்ந்தால்தான், ஆஹா, இப்படி ஒரு மாபெரும் புலவர் நம்மிடையே இருக்கின்றாரா என்று என்னை போல் நீங்களும் வியந்து நிற்பீர்கள். சரி, காலத்தின் அருமை கருதி இந்த காவியத்தின் சில வரிகளை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். வீரமங்கை வேலு நாச்சியார் அவருடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் அருமையான தமிழிலே அப்படியே கொண்டு செல்கின்றார்கள். காட்டாற்று வெள்ளம் போல் பாய்ந்து வருகின்றது. இங்கே பாருங்கள், வேலு நாச்சியார் 64 வயதுக்கான அனுபவத்தை 52 வயதினிலே பெற்றுவிட்டாள். 24 வயது பருவ மங்கை அடைகின்ற பேரறிவு, போத்திறன் என்ற அனைத்தையும் 10 வயதுக்குள்ளாகவே அந்த முத்து மகள் பெற்றுவிட்டாள் என்றால் அவள் எத்தகைய சொத்து நமக்கு! இந்த மரக்குள மங்கையை பற்றி எவ்வளவு அழகாக, அது பெரிய கவிதை. அது இந்த 2 வரிகள் போதும், அற்புதம். இன்னொன்று சொல்கின்றேன், அனைத்தையும் சொல்லத்தான் எனக்கு ஆசை, நேரம் இல்லையே. வீரமங்கை வேலு நாச்சியார் பன்மொழி கற்றவர். பன்மொழி என்று சொல்வது பொதுவான ஒன்று. என்னென்ன மொழி என்று சொல்ல வேண்டும் அல்லவா? அதிலே தான் காவிய புலவர் அவர்கள் நிற்கின்றார்கள். என்னென்ன மொழி பற்றிய கற்றாளவள் பட்டியலிடுகின்றார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது, ஆங்கிலம், பிரெஞ்சு. மாமன்னர் ஹைதர் அலியிடம் சரளமாக பேசுகின்றாள் உருது மொழியிலே. சுல்தான் அவர்கள் வியந்து போகின்றார்கள். எந்தவித மொழிபெயர்ப்பாளரும் இல்லாமல் நம்மிடம் இவ்வளவு சரளமாக உருதிலே பேசுகின்றாளே இந்த மா மங்கை என்று வியந்து நின்று வேலு நாச்சியார் கேட்ட அத்தனை உதவிகளையும் தயக்கமின்றி அப்படியே செய்கின்றார் ஹைதர் அலி அவர். மொழி புலமை. சிலர் சொல்வார்கள், வெள்ளைக்கார அதிகாரிகள் வந்தால் துபாஷ் என்று சொல்கின்ற அந்த மொழிபெயர்ப்பாளர் துணையோடு தான் பேசுவார்கள் என்று. வீரமங்கை வேலு நாச்சியார் எந்தவித துபாஷும் இல்லாமல் வெள்ளையனோடு சரிநிகர் சமானமாக வியக்க வைக்கும் ஆங்கிலத்திலே பேசுவார்கள் என்று நான் படித்தறிந்துள்ளேன். பிரெஞ்சு மொழியும் கற்றிருக்கின்றார்கள். எப்படி அந்த தமிழ் மகளின் சிறப்பை எவ்வளவு அழகாக சொல்கின்றார் பாருங்கள். இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொன்று வியக்க வைக்கும் ஒன்று என்னவென்றால், ஐயா அவர்கள் வீரமங்கை வேலு நாச்சியாரின் படிக்கின்றாள், பன்மொழிகள் அறிகின்றாள். அங்கே அவள் படித்ததை பற்றி ஒரு அரங்கேற்றம் நிகழ வேண்டும் அல்லவா பெரியோர்கள் முன்பு? அதனை அரங்கேற்றம் கேள்வி பதில் என்ற ஒரு தலைப்பினிலே ஐயா அவர்கள் என்ன அருமையாக சொல்கின்றார்கள். வேலுமங்கை வீர நாச்சியாரின் பெருமையை காட்டிலும் நம் ஐயா அவர்களின் தமிழ் பெருமையை சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் அவள் பெருமையை சொல்வதற்கு அதைவிட திறமை நம்மிடம் இருந்தால்தானே எடுத்து காட்ட முடியும். ஐயா அவர்கள் எவ்வளவு அழகாக சொல்கின்றார்கள். கேள்வி பதிலாக கேட்கின்றார்கள். 10 பாட்டு, 8 தொகை, 11 மேல் கணக்கு, கீழ்கணக்கு என்றெல்லாம் சொல்லி பட்டியலிடுகின்றார்கள். 10 பாட்டிலே என்னென்ன, 8 தொகை என்னென்ன, 11 மேற்கணக்கு, இது கீழ்கணக்கு, 11 கீழ்கணக்கில் வருகின்ற நூல்கள் என்னென்ன பட்டியல் சொல்கின்றார்கள். பொதுவாக சொல்லிவிடலாம், இது 11 கீழ்கணக்கு நூல் என்று. ஒரு புலவர் கேட்கின்றார், 11 கீழ்கணக்கு நூல்களிலே வருகின்ற காவியங்களை பட்டியலிடுங்கள் என்று சொன்னால் நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா?
அந்த பட்டியலிடுகின்றார். சங்ககாலம் பற்றி சொல்கின்றார். முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், ஒவ்வொன்றுடைய காலத்தையும் நிர்ணயித்து சொல்கின்றார். அப்படி என்றால் எந்த அளவிற்கு ஐயா அவர்கள் ஆழ்ந்து வாசித்து பேரறிவினை கை கொண்டு இந்த காவியத்தை படைத்துள்ளார் என்று நான் வியந்து நிற்கின்றேன். அந்த கேள்வி பதிலே பல பேரறிஞர்கள், புலவர்கள் கேள்வி கேட்பது போல் வருகின்றது. அதிலே சிலர் கேட்கின்றார்கள், பெண்பார் புலவர்கள் உண்டா? இருக்கின்றார்கள். எத்தனை பேர்? பட்டியலிடுகின்றால் இத்தனை பேர் இருக்கின்றார்கள். மன்னவர்களிலே புலவர்கள் உண்டா? ஏனென்றால் புலவர்கள் பாடுகின்ற பாட்டின் பொருள் அறிந்து மன்னன் பரிசு தர வேண்டுமல்லவா? அப்படி என்றால் மன்னவனும் புலவர் போல் பேரறிவு கொண்டவனாக இருக்க வேண்டும். சில மன்னர்கள் அவர்களே பெரும் புலவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் யார் யார் என்று பட்டியலிடுகின்றார். அவர்களுடைய அருமையான பாடல்கள், இன்று வரை நாம் படிக்கின்ற பாடல்கள் என்னென்ன என்ற வரிகளை சொல்கின்றார். அதில் இன்னொன்று நான் எப்படி வியந்து நின்றேன் என்றால், சிலர் கேட்கலாம், ஒரு காவியத்திலே என்றால் கவிதையில் தானே இருக்க வேண்டும், காவியம் சற்று உரைநடை போல் வருகிறதே என்று. அதனையும் ஐயா அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அவருடைய அந்த பேரறிவை பாருங்கள். யோசித்திருக்கின்றார்கள். சிலர் இப்படி கேட்கக்கூடும், காவியத்திலே எப்படி உரைநடை வருகிறது? அது கவின்மிகு நடையாக இருந்தாலும் கவிதையாக அல்லவா இருக்க வேண்டும் என்று சிலர் கேட்கலாம் அல்லவா? அதற்கு விடை தருகின்றார்கள். எப்படி? ஆதாரத்தோடு. பாருங்கள், இதுதான் ஒரு பெரும் புலவருக்கான அடையாளம் என்பது. காப்பியத்திற்கான இலக்கணம் தண்டி அலங்காரம் என்னும் இலக்கண நூலில் மட்டும்தான் உள்ளது. எப்படி? காப்பிய இலக்கண உறுப்பு 11 காப்பியத்தில் உரைநடை விரவி வரலாம் என்று உள்ளது. இது ஆதாரம். நான் அப்படி சொல்கிறேன் என்று சொல்லவில்லை. முன்னோர்கள் சொல்லி உள்ளார்கள், பெரும் இலக்கண புலவர்கள் சொல்லி உள்ளார்கள். அவர்களின் அடியொட்டு நான் இதனை எழுதி உள்ளேன், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அற்புதமாக நிறுவி இருக்கின்றார்கள். இன்னொன்றும் சொல்கின்றார் பாருங்கள், ஒரு திற பாட்டினும் பலதிற பாட்டினும் உரையும் பாடையின் விரைவு வருமே, சிலப்பதிகாரம் என்னும் காப்பியம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என இளங்கோவடிகள் குறிப்பிடுகின்றார். மேற்காணும் இலக்கண குறிப்புகளின் அடிப்படையில் அரங்கேற்ற கேள்வி பதிலில் உரைநடை கையாளப்பட்டது என்பதனை அறிக. யாரேனும் நாளைக்கு தன்னுடைய மேதா விலாசத்தை காட்டுவதாக நினைத்து கொண்டு குறுக்கி கேள்விகள் பின்னாடி கேட்கக்கூடாதல்லவா? அதனை தடுத்து விடுகின்றார். எப்படி? தான் கொண்ட பேரறிவால் ஆதாரங்களை சொல்கின்றார். இலக்கணத்தின் அடிப்படையில் இது சரிதான், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிறுவியுள்ளார். அங்கேதான் ஒரு பெரும் புலவர் எப்படி அனைத்தையும் முன் உணர்ந்து நிறுவுவார் என்பதனை இந்த காவிய புலவர் அவர்கள் அற்புதமாக நிறுவியுள்ளார்கள். ஒன்றிரண்டு மட்டும் சொல்கின்றேன். ஏனென்றால் ஐயா அவர்களை நாம் நேர்காணல் செய்ய வேண்டும், அது மிகவும் முக்கியம். ஒரு மாபெரும் ஞான பொக்கிஷத்தை நாம் நேர்காணல் செய்ய வேண்டும் அல்லவா? எனவே இந்த காவியத்தை பற்றி வெகு விரைவிலேயே என் கருத்துக்களை முடித்து விடுகிறேன். பாட்டி, வேலு நாச்சியாரின் பாட்டி வயதுக்கு வந்து விட்டால் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எப்படி சொல்கின்றார் பாருங்கள். அலைபாயும் மனம் கொண்டு வாழுகின்றாள், ஆணழகன் துணை ஆள விரும்புகின்றாள். ஆச்சரியப்படுகின்றேன். ஆணழகன் துணை தேடி என்று சொல்லவில்லை, ஆணழகன் துணை ஆள விரும்புகின்றாள். அவள் மாபெரும் ராணியாக வரப்போகின்றாள் என்பதை முன்கூட்டியே சிந்தித்து நிச்சயமாக நான் சொல்வேன். ஐயா அவர்கள் இதனை வார்த்தைக்காக தேடி தேடி அலையவில்லை, தன்னால் விழுந்த வார்த்தைகள். ஆணழகன் துணை ஆள விரும்புகின்றாள். பின்னால் அப்படித்தானே நிகழ்ந்தது. ஒரு மாபெரும் மகாராணியாக அல்லவா அவர்கள் நின்றார்கள். அவர்கள் பட்ட சங்கடங்கள், சந்தித்த சோதனைகள், அத்தனை சவால்களையும் எப்படி அவர்கள் எதிர்கொண்டார்கள் என்று அழகாக
கணவரை வெள்ளையர்கள் வஞ்சகமாக கொண்டு விடுகின்றார்கள். வேலு நாச்சியாரையும் துரத்தி கொண்டு வருகின்றார்கள். கொலைவெறி பிடித்தவர்கள். ஓடுகின்றாள். எதற்காக? தன் உயிரை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. அந்த மரக்குலப் பெண்ணின் வேகம், வீரம் இங்கு அண்டி வந்த வெள்ளையர்களை வேறறுக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய நிலைமையை சீராக்க வேண்டும். படை பலத்தை திரட்டி கொண்டு அந்த பரங்கியரை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக ஓடுகின்றாள், பாய்ந்தோடுகின்றாள், ஆதரவு தேடுவதற்காக. அப்படி செல்லும்போது அங்கே 72 பாளையங்களின் தலைவராக இருந்த விருப்பாட்சி கோபால் நாயக்கர் அவர்களை சந்திக்கின்றார். அடைக்கலம் தருகின்றார்கள். அங்கிருந்துதான் ஹைதர் அலி பெருமகனாருக்கு கடிதம் தீட்டுகின்றாள். உதவி கேட்டு செல்கின்றாள். உருது மொழியிலே பேசுகின்றாள். அகமகிழ்ந்த ஹைதர் அலி அவர்கள் பெரும் படை கொடுக்கின்றார்கள். இப்படி பெரும் படையோடு மருதிருவர் துணையோடு அந்த வீர மங்கை எதிர்த்து போரிட்டு வெள்ளையர்களை விரட்டி அடித்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆட்சி புரிகின்றார். இந்த காவியத்தை படித்தால் 2 புரிய வருகிறது. என்னளவில், என்னுடைய சிற்றறிவில் அளவில் வைத்து நான் சொல்கின்றேன். வேலு நாச்சியாரின் வீரமும் தியாகமும் வியந்து போய் நிற்கின்றோம். அதனினும் சிறப்பாக இந்த காவிய புலவர் புதுகை வெற்றிவேலன் ஐயா அவர்கள் எப்படி ஒரு மாபெரும் காவியத்தை இவ்வளவு அழகாக வாசிப்பவர் மனதிலே ஊன்றி நிற்குமாறு தந்துள்ளார்கள் என்று படித்து நான் வியந்து போனேன். இந்த மாமனிதரை நிச்சயம் நேர்காணல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு நாம் வந்திருக்கின்றோம். அன்பு நண்பர்களே, இதனை தயவு செய்து நீங்கள் வாங்கி படித்து பார்த்தால் பெருமை தெரியும். இந்த மாபெரும் புலவரின் அருமையும் தெரியும். நாம் அடுத்து ஐயா அவர்களை நேர்காணல் செய்வோம். காவியப் புலவர் ஐயா அவர்களே, கார்முகிலனுடைய இந்த மதிப்புரை பற்றிய தங்களுடைய கருத்தினை நீங்கள் பதிவு செய்யலாம். வணக்கம் ஐயா. கார்முகிலனுடைய சொற்பொழிவுகளையெல்லாம் கேட்டிருக்கிறேன். அவருடைய ஆய்வுரை கரு நாகராஜன் அவர்களை பேட்டி எடுத்த பொழுது அதையும் கேட்டு இவ்வளவு நுட்பமான இலக்கிய அறிவு படைத்தவரை இருக்கிறாரே, அவரை நம்முடைய விழாவிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவரை இருமுறை நான் அவரை பயன்படுத்தி கொண்டேன். ஆனால் நான் எழுதுகிற பொழுது எனக்கும் இப்படி ஒரு ஆற்றல் இருக்கும் என்று நான் நினைத்து எழுதவில்லை, நினைக்கவும் இல்லை. காவியம் எழுத வேண்டும் என்றால் வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வரலாறை தெரிந்து கொண்டு நான் எழுத ஆரம்பித்தேன். எழுதுகிற பொழுது அவர் சொல்வதைப் போல, பாரதி சொன்னதைப் போல வார்த்தைகள் தானாக வருகிறது தவிர தேடி எழுந்தவில்லை. அப்படி தேடி பிடித்து காப்பியம் எழுதினால் அது காப்பியமாக அமைவதில்லை. ஆனால் அவருடைய ரசனை என்னை ரொம்ப கவர்ந்தது. நான் கூட எழுதியவன் அப்படி கூட ரசிக்கவில்லை. இவ்வளவு ரசனை அதுக்குள், இந்த வார்த்தைக்குள், இந்த வரிக்குள் இருக்கிறது என்று நான் நினைத்து பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே அவர் அதுக்குள்ளே கரைந்திருக்கிறார். வேலுநாச்சியார் காவியத்தில் கரைந்து அதை உள்வாங்கி அதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆவலோடு இன்றைக்கு வந்து அந்த காவியத்தை பற்றி அருமையாக சொன்னார்கள். எனக்கு மெய்சில் இருக்கிறது. இதை எத்தனை பேர் கேட்கிறார்கள், எத்தனை ஆயிரம் பேர் கேட்கப் போகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது அவருக்கு எப்படி அவரை பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. எல்லோருக்கும் கவிதைகள் இருக்கிறேன், இவருக்கும் ஒரு பாராட்டு கவிதை எழுத வேண்டும் என்று இப்பொழுது எனக்கு தோன்றுகிறது. அது எப்பொழுது தேவையோ அப்பொழுது ஆகும். அவருக்கு என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு ஏற்பாடு செய்த என்னுடைய அருமை நண்பர் எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியர் வசீரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.